அடுத்த கட்டுரை கலையரசி. சீனாவில் தமிழ் மொழி வளர்ச்சியில் சீன வானொலி தமிழ் பிரிவு. அதனுடைய பேர் சு ஜுவான் ஹுவா. என்னால் சொல்ல முடியாது. ஓகே, நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் பேசும் பொழுது முதலில் உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொண்டு அப்புறம் பேசலாம். என்னால் உங்களை பற்றி எந்த விவரமும் எனக்கு தரப்படவில்லை. வாங்க. நான் வாசிக்க போகின்ற ஆய்வு கட்டுரையின் பெயர் தலைப்பு தமிழ் மொழி வளர்ச்சியில் சீனா. எங்க வாழ்வும் எங்க வளமும் மங்காட தமிழென்று சங்கே முழங்கு. அறிமுகம். அவையோடு அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனது இயற்பெயரு சு ஜுவான் ஹுவா. தமிழ் பெயரு டி கலையரசி. சீன வானொலி தமிழ் பிரிவின் முதன்மை அறிவிப்பாளராகவும் தமிழ் பிரிவின் தலைவராகவும் பணிபுரிந்து வருகின்றேன். பணி பயணமாக ஏற்கனவே பலமுறை தமிழகம் வந்துள்ளேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய தோம்மொழி தமிழ் மீது பற்றுக்கொண்டு அதனை எமது நாட்டில் பரவிடச் செய்யும் வட்டார தாகத்துடன் செய்யப்பட்டு வரும் எம்மை போன்றோரின் பிரதிநிதியாக இதோ உங்க முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். பண்டை கால மொழிகளில் தமிழ் மொழியும் சீன மொழியும் இடம்பெற்றுள்ளன என்ற பெருமை உணர்வுடன் சீனாவில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக சீன வானொலி தமிழ் பிரிவின் பங்கு பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உரை சுருக்கம். சென்று வீறு 8 திக்கும் கரை செவங்கள் யாவும் கொண்டிருத்துக்கு சேர் வீறு என்றார் மகாகவி பாரதியார். உலகத்தில் உள்ள அனைத்து கரை சேவங்களில் அடையாளமாக தமிழகம் மாற வேண்டும் என்ற அவரது எண்ணம் போற்று தரக்கூடியது. உலகில் உள்ள அனைத்து தத்துவங்களும் கொள்கைகளும் பயன்பாடுகளும் செயற்பாடுகளும் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வதே அவரது எதிர்பார்ப்பாக இருந்தது. அதே வழியில் சீன சேவங்களை தமிழிலும் தமிழ் வளங்களை சீன மொழியிலும் கொண்டு சென்று தமிழர்கள் மற்றும் சீனர்கள் இடையில் பரிமாற்றத்தை வளர்ப்பதன் மூலம் நமக்கிடையே நட்பையும் என்றும் நிலைக்கும் தொடர்பையும் வளரச் செய்வதே எமது தலையாய பணிகளாக எண்ணி ஆர்வமுடன் செய்யப்பட்டு வருகின்றோம். அந்நிலையில் எமக்கு கிடைத்துள்ள அந்நல்வாய்ப்பினை பயன்படுத்தி தமிழை சீனர்கள் இடையே கொண்டு சேர்வதற்கான முயற்சிகள் வழிமுறைகள் அதன் காரணமாக உருவாக்கியுள்ள தமிழர்கள் சீனர்களிடையிலான நட்புறவு சீனாவில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சீன வானொலி நிலையம். வானொலி நிலையம் அறிமுகம். சீன வானொலி நிலையம் சீன அரசின் அனைத்துலக வானொலி நிலையமாகும். சிற்றலை மற்றும் பம்பலை வானொலிகள், இணையதள வானொலி, செலிடபேசி வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி இதழ்கள் வரிஈடகம் ஆகிய தகவல்கள் தொடர்பு வலைப்பின்னலாக சீன வானொலி நிலையம் திகழ்கின்றது. 2000க்கும் அதிகமான பணியாளர்கள் இதில் பணிபுரிகின்றனர். உலகின் 60க்கும் மேலான நாடுகள் மற்றும் பிரதேசங்களுக்கு 40 அந்நிய மொழி பிரிவுகள் மூலம் நாடோறும் 863 மணி நேரம் சிற்றலையிலும் 838.5 மணி நேரம் பம்படையிலும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. உலகில் 12 வானொலி கன்ஃபியூஷஸ் வகுப்புகள் சீன வானொலி நிலையத்தின் கீழ் அதிகாரப்பூர்வமாக இயங்கி வருகின்றன. 36 அந்நிய மொழி